வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு நான் ஆக்சுவலாக வேறு ஏதோ பேசணும்னு நினச்சேன். நேத்து திருப்பதியில் போனதுனால, முன்னாடி நாளே நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ, இது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து டியூஸ்டே ஈவினிங் ரெக்கார்ட் ஆனது. நான் திருப்பதி போனேன் அப்படிங்கிறதுனால, நான் முன்னாடியே இதை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக நான் வேறு ஏதோ ஒரு பர்சனல் ஹெல்ப்ஸ் இதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். பட் என்னை இன்டர்வியூ பண்ண பையன்ட்ட இங்கிலீஷோட முக்கியத்துவத்தை பற்றி பேசின்னு இருந்தேன். இதை பல சேனலில் நான் பேசியிருக்கிறேன். இந்த இங்கிலீஷ் ஏன் முக்கியம்? இங்கிலீஷ் தெரியாம இந்த பையன் தவிக்கிறான். ஜேர்னலிசம்ல அடுத்த லெவல் அவனால முடியல. ஸோ, அவன்ட்ட நான் பேச்சு குடுத்து பேசிட்டு இருந்தேன். வாழ்க்கையில இதுதான் வேணும்னு நான் வந்தேன் சார். ஆனா இந்த வாழ்க்கை இப்ப எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு. இதுல எனக்கு ஃப்யூச்சர் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணான். பட் இந்த சப்ஜெக்ட்டே அவன் ஜேர்னலிசம் தான் படிச்சிருக்கிறான். பாரதியார் யுனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல படிச்சிருக்கிறான். பட் அதுல அவர் என்ன சொன்னார்ன்னும்போது என்னன்னா, யாரெல்லாம் பார்த்து வந்தேனோ, அவங்கள்லாம் ஒரு டைரக்ஷன்ல போயிட்டாங்க வாழ்க்கையில. அந்த டைரக்ஷன்ல நான் போக போக விரும்பல. நான் வந்து வேற டைரக்ஷன்ல போணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா. அப்போ வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில வந்த பாதைய பத்தி அவன் பேசும்போது, இந்த பாதையில எல்லாரும் போறாங்க. இந்த பாதையில போலாமா? இல்ல இன்னொரு பாதையில போலாமா? அப்படின்னு ஒரு சந்தேகத்த என்ட்ட கேட்டான். அது என்ன அவன் வாழ்க்கையில 2 பாதைன்னு விட்டுருங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி 110 வருஷத்துக்கு முன்னாடி ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிறவரு ஒரு பொயம் எழுதியிருந்தார். இந்த ராபர்ட் ஃப்ராஸ்ட்டோட பொயம் எனக்கு ஞாபகம் வந்தது. ராபர்ட் ஃப்ராஸ்ட்டோட இன்னொரு பொயம வந்து நேரு செத்து போறதுக்கு முன்னாடி நைட்டு அத எழுதி வச்சிருந்தார். அடுத்த நாளைக்கு காத்தால அவர் எடுத்து பாடி எடுக்கும்போது, அவர் கையால கைப்பட எழுதி வச்சிருந்தத நம்மளுக்கு எல்லாருக்கும் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது மாரி பிலாசபிக்கல் பொயம் எழுதுறதுல ஃப்ராஸ்ட் ஒரு பெரிய ஆளு. இந்த பர்ட்டிகுலர் பொயம் அட்லாண்டிக் ரெவ்யூ மேனுவல் அப்படிங்கிறதுல வந்தது. அட்லாண்டிக் ரெவ்யூல வந்து அப்புறம் மவுண்டன் இன்டர்வல் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்துல பிரிண்ட் ஆச்சு. இது லிட்ரலி அண்ட் ஃபிகரேட்டிவ்லிம்பாங்க. லிட்ரலாவும் இது உண்மை, ஃபிகரேட்டிவாலும் உண்மை. அதாவது இது ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. இது 2த்தையும் பார்க்கலாம். நான் ஃபுல் பொயம் படிக்க போறதில்ல. சைட்ல உங்களுக்கு வைக்கிறேன். இது வெறும் உங்களுக்கு வெறும் தத்துவத்த மட்டும் சொல்றேன். அந்த காலத்துல ஃபர்ஸ்ட்டு கார் வந்த காலம், மாடல் டீன்னு வந்த காலம். அந்த சமயத்துல குதிரையில போறது தான் காமன். குதிரை முடிஞ்சு கார் வர காலம். ஒரு பெரிய டைம் ஆஃப் கிரேட் டிரான்சிஷன். இந்த ஹார்ஸ் பவர்லேருந்து ஐசி இன்ஜின் பவர் ஐசினா இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின் பவர வர காலம். இப்போ இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின் போயி எலக்ட்ரிக் மோட்டார் அப்படிங்கிற வரத காலம். ஸோ காரெல்லாம் எலக்ட்ரிக் காரா மாறிடும். இன்னொரு 10, 15 வருஷத்துல முக்காவாசி கார் எலக்ட்ரிக் காரா இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச பெட்ரோல் பம்பு அதெல்லாம் போயிடும். அந்த பையனும் அந்த பாதையில இருக்கிறான். சொசைட்டியும் ஒரு ஜங்ஷன்ல இருக்குது. எந்த பாதையில போனா வாழ்க்கை பெட்டரா இருக்கும் அப்படின்னு. அப்ப அந்த ஃப்ராஸ்ட் என்ன சொல்றான்னா, நான் என் குதிரையில இருந்தேன். குதிரைன்னு சொல்லல. பட் குதிரையிலேருந்து நான் பார்த்தேன். வான்டேஜ் பாயிண்ட்லேருந்து நான் பார்க்குறேன். 2 ரோடும் ஒரே மாதிரி இருந்தது. ஒரு ரோடு வந்து நான் எல்லாரும் குதிரையில அந்த ரோட்ல போன மாதிரி ஒரு பழக்கம். அத நான் எவ்வளோ தூரம் முடியுமோ பார்த்தேன். அந்த வுட்ஸ்ன்னு சொல்லுவாரு. வுட்ஸ்னா ஒரு சின்ன வனம். அந்த சின்ன வனத்தில எவ்வளோ தூரம் முடியுங்கிறத பார்த்தேன். திக் அண்டர் குரோத் அடியில இருக்கிற குரோத்த பார்த்து, குனிஞ்சு எவ்வளோ தூரம் அந்த குதிரையில இப்படி குனிஞ்சு பார்க்கறச்ச, எவ்வளோ தூரம் பார்த்த வரைக்கும் அந்த ரோட்ல எல்லாரும் போன மாரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இன்னொரு பாத்து வந்து நெறைய புல்லுலாம் இருந்தது. அதில ரொம்ப பேர் வந்து போயிருக்கல. இன்னொரு பாத்துல வந்து எல்லாரும் போன வேற எல்லாரும் வாழ்க்கையில போன பாத்தா எல்லாரும் அங்க போற பாத்தா இருந்தது. இந்த பாத் எங்க கொண்டு போய் நம்மள விடும் அப்படின்னு ரஃப்பா எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. இந்த இன்னொரு பாத் எங்க போகுங்கிறது எனக்கு தெரியல. அன்னைக்கு கார்த்தால பார்த்தீங்கன்னா 2 பாத்துலயும் யாரும் போயிருக்கல. ஆனா நான் வந்து மத்தவங்கலாம் போகாத பாத்து, சில பேர் மட்டும் போன பாத்த எடுத்தேன். ரோட் நாட் டேக்கன் அப்படிங்கிறது. மத்தவங்கலாம் எடுக்காத பாத்த நான் எடுத்தேன். அப்புறம் அவர் சொல்றாரு, "நான் பெருமூச்சு விட்டேன். பல வருஷங்கள் கழிச்சு இத எழுதுறேன். நான் அந்த பாத்த எடுத்தது ஒரு பெரிய டிஃபரன்ஸ். என் லைஃப தட் மேட் த டிஃபரன்ஸ்ங்கிறார்." அதாவது என்னோட வாழ்க்கையில
அதுதான் பெரிய திருப்பு முனையா இருந்ததுங்கிறார். இது நீங்க இத லிட்ரலா எடுத்துக்கலாம். அதாவது எங்க போணும்னு நான் டிசைட் பண்ணலப்பா. 2 பாதை இருக்கு. குதிரை எந்த சைடு போகுதோ அந்த சைடு போலான்னு. அந்த காலத்துல அப்படிதான் இருந்தது. இந்த பாத்துல போனா குதிரை எங்க போகும்னு தெரியும். எல்லாரும் போயின்ருக்காங்க. இந்த லெஃப்ட்ல ஏறி போனா, நான் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தேன். அது என் வாழ்க்கையே திருப்பிடுச்சுங்கிறாங்க. பழைய வெஸ்டர்ன் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு நன்னா தெரியும். நெறைய பல படங்கள் இருக்கு. அமெரிக்கன் வெஸ்டர்ன் மூவிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த எந்த இதில அவர் சொல்றாருன்னு. இத நீங்க வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை நம்ம முன்னாடி எல்லாருக்கும் ஒரு பாத்து இருக்கும். அந்த பாத்துல போறது தான் எல்லாரும் போனோம். நான் 12த் படிச்சேன். இன்ஜினியரிங் படிச்சேன். கரெக்டான என் சமயத்துக்கு அடுத்த எங்க ஜெனரேஷன்ல அது வரல. எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் 90ல பாஸ் ஆன ஜெனரேஷன்லாம் ஐடிக்கு போனாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு எல்லாரும் ஐடி கம்பெனில சேர்ந்து பெரிய ஆட்களா ஆனாங்க. கல்யாணம் பண்ணாங்க, குழந்தை பெத்துக்கிட்டாங்க. அது பாட்டுக்கு வாழ்க்கையில ஏறி முன்னேறி போயிட்டே இருந்தாங்க. இது ஸ்டாண்டர்ட் பாத். இன்னொரு பாத்து வந்து என்ன ஆகும்னு தெரியாது வாழ்க்கையில. நான் வேற பாதை எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பாதைய நான் எடுத்துட்டு போனேன். ஒரு 30 வருஷம் கழிச்சு பார்க்கறச்ச, நான் போன பாதை தான் சரியான பாதை எனக்கு. அதுதான் வாழ்க்கையில எனக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணிச்சு. கிரிக்கெட் ஆடும் புதுசுலலாம் நம்ம ஊர்ல சமத்து நல்ல பசங்க தான் கிரிக்கெட்லாம் ஆடுவாங்க. நீங்க ஸ்ரீகாந்த் எடுத்துக்கங்க. கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் எடுத்துக்கங்க. அதுலேருந்து ஆரம்பிச்சு அஸ்வின் வரைக்கும் வாங்க. நல்ல சமத்து பசங்க. கரெக்ட்டா ஸ்கூல் படிச்சிருப்பாங்க. நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிருப்பாங்க. சைட்ல கிரிக்கெட் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. நல்லா வரும். நல்லா படிச்சு டிகிரி கிகிரி வாங்கியிருப்பாங்க. அப்படியே ஒரு பர்ட்டிகுலர் இடத்துலேருந்து வருவாங்க. இப்போ லைஃப்ல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இந்த மாரி பிளேயர்ஸ்லாம் நார்மலா பாம்பே, டெல்லி, மெட்ராஸ், பெங்களூர்ல தான் வந்துட்டுருந்தாங்க. அப்புறம் ஹைட்ராபாட் அண்ட் கல்கட்டா சேர்த்துக்கிட்டாங்க. கங்குலி காலத்துலேருந்து கல்கட்டா அண்ட் ஹைட்ராபாடு சேர்ந்தது. சம்வேர் அரவுண்ட் 2000 இது கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. டிவியில கிரிக்கெட் நல்லா காமிச்சப்புறம், சின்ன சின்ன கிராமத்துல எல்லாம் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஜார்க்கண்டுங்கிற ஊர்ல தோனிக்கு முன்னாடி கிரிக்கெட்டே கிடையாது. ஹரியானால ஒரு ஊர்லேருந்து வந்த நம்ப சேவாகுக்கு அந்த ஊர்ல அதுக்கு முன்னாடி கிரிக்கெட்டே கிடையாது. ஸோ ஊர் பேர் தெரியாத இடத்துல இருந்தெல்லாம் கிரிக்கெட் பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க. யூபிலேருந்து ஒரு 3, 4 பிளேயர் இதுக்கு முன்னாடிலாம் யூபிலேருந்து கிரிக்கெட்டர்ஸ்லாம் ரெகுலரா வரவே மாட்டாங்க. ஆனா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்துட்டாங்க. அந்த ரிங்கு சிங், முகமது ஷாமி. முகமது ஷாமி பெங்காலுக்கு ஆடுனாலும் ஒரிஜினலா யூபில சேர்ந்தவர். யூபில ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில இருக்கிறவங்கலாம் ஷியர் டேலண்ட்னால இந்த ரோட்லெஸ் டேக்கன் நார்மல் பாத்து எடுக்காம, ஆப்போசிட் பாத்து எடுத்து வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் ஆகி கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. ரிங்கு சிங்குன்னு நெனைக்கிறேன் அவன் பேரு. அவங்க அப்பா கேஸ் சிலிண்டர் போடுறவரு. அவன் இன்னைக்கு பெரிய பிளேயர். முகமது சிராஜ் ஒரு ஆட்டோ ஓட்டுறவரோட பையன். இன்னைக்கு ஒரு குளோபல் ஸ்டார். இது மாதிரி பல பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்து வேற பாத்த எடுத்தவங்க. நீங்க அவ்வளோ தூரம் போகாம இருப்பீங்களா இருக்கும். சக்சஸ்ஃபுல் ஆகாம இருப்பீங்களா இருக்கும். பட் அட்லீஸ்ட் ஒரு ஐபிஎல் லெவல் வந்துட்டீங்கன்னா கூட ஐபிஎல் லெவல் வந்துட்டீங்கன்னா கூட ரொம்ப சக்சஸ். அஸ்வின் சொன்னத ஒண்ணு நினைவுபடுத்துறேன். ஐபிஎல் லெவல் தான்னு நெனச்சிடாதீங்க. ஐபிஎல்லே ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டுல நீங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடி ரஞ்சி ஆடினாலே வாழ்க்கைக்குள்ள நீங்க செட்டில் ஆயிடுவீங்க. ஸோ இந்த ரோட்லெஸ் டேக்கர்ங்கிறத சில பேர் தான் எடுப்பாங்க. பெரிய சக்ஸஸ் ஆவாங்க. ஆனந்த்ங்கிறவன் ஒருத்தன் மட்டும் எடுத்தான் அத. செஸ்ல அவன் வந்து பெரிய சக்ஸஸ் ஆனான். அவன பார்த்து சூடு போட்டு இன்னைக்கு 100 கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டாங்க. அடுத்த இந்தியன் வேர்ல்ட் சாம்பியன் வந்துட்டான். நேத்து நெதர்லாண்ட்ஸ்ல டாடா ஸ்டீல் செஸ் சாம்பியன்ஷிப்ல பிரக்யானந்தா குகேஸ தோக்கடிச்சு இன்னொரு செஸ் சாம்பியனை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் வரும் 1 அண்ட் 2 இந்தியனா இருப்பான். 2 பேர் வந்து வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப்புக்கு ஆடுவாங்க. ஆனா அது எல்லாமே முதல்ல ஒரு ஆனந்த் ரோட்லெஸ் டேக்கன் எடுத்துட்டு போனது தான். கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச பெரிய பிளேயர் ரோட்லெஸ் கிராமத்துலேருந்து வந்தவன் கபில் தேவ். ஹரியானால ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன். அது வரைக்கும் கிரிக்கெட் ஒரு அர்பன் இலைட் ஸ்போர்ட். ஒரு கபில் தேவ் தொறந்தப்புறம் பல பேர் அந்த ரோட்ல வந்துட்டாங்க. அதனால நீங்க எப்போதும் வாழ்க்கையில கரெக்டான ரோட்ல தான் போகணும்னு அவசியம் கிடையாது. யாரும் பயணிக்காத ரோட்ல கூட நீங்க பயணிக்கலாம். நன்றி.
வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.